தமிழ் சினிமாவுடைய பிரபல நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிருக்க ஒரு விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சரி, ரசிகர்களையும் சரி, அவரோட தொண்டர்களையுமே சரி பேரதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த ஒரு தகவல் யாராலையுமே நம்ப முடியாத ஒரு தகவலா இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாவே பார்த்தீங்க அப்படின்னா, உடல்நிலை சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட்ல தான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்பப்போ வெளிநாடுகளுக்கும் சென்று ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. கடந்த மாசம் கூட மியாட் மருத்துவமனையில அட்மிட் ஆகி, ஒரு சில நாட்கள் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தாரு. செயற்கை சுவாசம் கூட அவருக்கு அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியா குணமாகி வீடு திரும்பினாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவுமே அவருக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க தான் அவருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மூச்சு திணறல் காரணமாகவும் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. அங்க அவருக்கு வந்து தீவிர சிகிச்சை மற்றும் செயற்கை சுவாசம்லாம் அளிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு சிகிச்சை பலனும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அவரோட உயிர வந்து காப்பாத்த முடியல. அப்படி இருக்கிறப்போ தான் இன்னைக்கு அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த ஒரு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷர், எவ்வளோ ஒரு நல்ல மனிதர், எவ்வளோ மக்களுக்கு வந்து உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து அவர ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. அவரோட ஒரு இழப்பு வந்து ஒரு பேரதிர்ச்சி தான். நமக்கு பேரிழப்பு தான். யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. எல்லாருமே அவங்கவங்க ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.